ஏஐயா உங்க பிசினஸ்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே அதை எப்படி சரியா செய்யறது? வாங்க எக்ஸ்பர்ட் சொல்ற ஒரு தெளிவான ஃப்ரேம்வொர்க்க சிம்பிளா பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஏஐ பத்தி அட்வைஸ் கொடுக்காத ஆளே இல்ல. ஆனா அதுல வர்ற பெரும்பாலான அட்வைஸ் உங்களுக்கு நல்லது பண்றதை விட கெடுதல் தான் பண்ணோன்னு சொன்னா நம்புவீங்களா? இதுதான் நிதர்சனம். நம்மள வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகும்னு நாம நம்புற பல ஆலோசனைகள் உண்மையில நம்மள பின்னாடி இழுத்துடும். அப்படிப்பட்ட தப்பான ஆலோசனைகள் என்னென்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனாலதான் கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா தெரியற சில தப்பான ஐடியாஸ் என்னன்னு, அதுக்கு பதிலா நாம என்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். நாம பார்க்க போற முதல் பெரிய பொறி நம்ம டீம் மற்றும் கஸ்டமர்ஸை சுத்தி பின்னப்பட்டிருக்கு. அதுதான் மனிதர்கள் பற்றிய கட்டுக்கதை. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த அட்வைஸ நீங்க கண்டிப்பா எங்கேயாவது கேட்டிருப்பீங்க இல்லையா? காஸ்ட் கட் பண்ணுமா, உங்க டீம்ல சிலரை வேலையை விட்டு எடுத்துட்டு ஏஐய போட்டுடுங்க, கஸ்டமர் சர்வீஸ் மொத்தத்தையும் ஏஐ கிட்ட கொடுத்துருங்க. கேட்க நல்லாதான் இருக்கும், ஆனா இதுதான் முதல் பொறி. இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் உங்க டீமை தூக்கிட்டு ஏஐய போடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் உங்க டீமை தூக்காதீங்க, அவங்களுக்கு ஏஐய ஒரு கோ பைலட் மாதிரி கொடுங்க, அவங்களோட பவரை 10 மடங்கு அதிகப்படுத்துங்கன்னு சொல்றாங்க. எது சரி? அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ், சின்ன சின்ன கேள்விக்கு ஏஐ ஓகே, ஆனா ஒரு மனுஷனோட அக்கறை தேவைப்படுற இடத்துல மனுஷன் தான் இருக்கணும். சிம்பிள். நாம ஏன் மனுஷங்களை மையமா வைக்கணும்னு சொல்றேன்னா, ஏஐக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண தெரியாது. உங்க டீம் தான் உங்க உண்மையான பலம். அவங்கள ரீப்ளேஸ் பண்ணா உங்க கம்பெனியோட ஆன்மாவே போயிடும். முக்கியமா உங்க கஸ்டமர்ஸ் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தங்கச் சுரங்கம் மாதிரி. அதிலிருந்து தான் உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும்னு கத்துக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசினஸ்ங்கிறது கம்பெனிக்கு கம்பெனி இல்ல, அது மனிதருக்கு மனிதர். ஹெச் டு ஹெச். சரி, தப்புல இருந்து தப்பிச்சாச்சு. இப்போ நாம அடுத்து மாட்டிக்க வாய்ப்பு இருக்கிற 2வது பொறிக்கு போலாம். இது நம்ம வேலை செய்யற முறைகள், அதாவது நம்ம ப்ராசஸ் பத்தினது. ரெடியா? நிறைய பேர் பண்ற அடுத்த அவசரமான தப்பு இதுதான். கையில ஏஐ இருக்கு, நம்ம பிசினஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் உடனே ஆட்டோமேட் பண்ணிடலாம். இந்த அவசரம் பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும். அது ஏன் பார்க்கலாம். இந்த ஸ்லைடு அந்த வித்தியாசத்தை அழகா காட்டுது. எல்லாத்தையும் உடனே ஆட்டோமேட் பண்றதுக்கு பதிலா முதல்ல அந்த ப்ராசஸ மனுஷங்களா செஞ்சு பாருங்க. அதுல இருக்கிற குறைகளை சரி பண்ணுங்க. எது சரியா வேலை செய்துன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை வேகப்படுத்தவும் பெரிதாக்கவும் ஏஐய பயன்படுத்துங்க. இதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஒரு லைன் எவ்ளோ பவர்ஃபுல்னு பாருங்க. ஏற்கனவே உடைஞ்சு போன ஒரு ப்ராசஸ ஆட்டோமேட் பண்ணா அது இன்னும் வேகமா உடையும், அவ்வளவுதான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எலான் மஸ்க் தான். டெஸ்லா மாடல் 3 உருவாக்கும் போது எல்லாத்தையும் ரோபோ வச்சு பண்ணலான்னு பார்த்தாரு. கடைசியில பெரிய பிரச்சனை ஆகி மறுபடியும் மனுஷங்களையே கூப்பிட்டு வேலையே சரி செஞ்சாரு. இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம், முதல்ல ப்ராசஸ சரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை ஆட்டோமேட் பண்ணுங்க. சரி, இப்ப நாம பார்க்க போற கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு பொறிக்கு வந்தாச்சு. இது ஏஐ டூல்ஸ பத்தின ஒரு தப்பான பார்வை. நாம பார்க்க போற 3வது பொறி இதுதான். புதுசா என்ன ஏஐ டூல் வந்திருக்கு, எது பார்க்க ரொம்ப கூலா இருக்குன்னு பார்த்து அதை சுற்றியே தங்களோட பிசினஸ் திட்டத்தை நிறைய பேர் உருவாக்குறாங்க. இது ஒரு பளபளப்பான பொருளை பார்த்து மயங்குற மாதிரி. ஆனா இந்த அணுகுமுறை பிரச்சனையை தீர்க்காது, புது புது பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போ சரியான வழி என்ன? டூல் முக்கியமில்ல, பிரச்சனை தான் முக்கியம். முதல்ல உங்க பிசினஸ்ல உண்மையான சிக்கல் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக்கான சிக்கலை தீர்க்க சரியான கருவி எதுன்னு தேடுங்க. இன்னைக்கு வர டூல் நாளைக்கு இல்லாம போகலாம், ஆனா உங்க வாடிக்கையாளர்களின் தேவைகள் மாறாது. அதுல கவனம் செலுத்துங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், ஏஐ என்பது டெக்னிக்கல் ஆட்களுக்கு மட்டும் சொந்தமானதில்ல, அது நம்ம எல்லாருக்குமானது. ஏன்னா அது நம்ம இயல்பான மொழியில தான் இயங்குது. டூல்ஸை மட்டுமே துரத்துறதால வர விளைவுகள் இதோ. கூலான டெக்னாலஜி நம்ம பிரச்சனையை தீர்க்காது. ஏஐ எப்படி வேலை செய்யுதுன்னு அடிப்படை தெரியலைன்னா அது சொல்ற பொய்யை நம்பி நம்ம தப்பான முடிவுகளை எடுப்போம். மத்தவங்க பயன்படுத்துற ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி அடிச்சா உங்களுக்கும் மத்தவங்கள மாதிரி ஒரு சாதாரண ரிசல்ட் தான் கிடைக்கும். கடைசியா புதுசா டூல்ஸை தேடிட்டே இருக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் ப்ரொடக்டிவ் ப்ரோக்ரஸ்டினேஷன். அதாவது ஏதோ ரொம்ப உருப்படியா செய்யற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், ஆனா உண்மையில நாம முக்கியமான வேலையை தள்ளி போட்டுட்டு இருப்போம். சரி, இது வரைக்கும் என்னவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன செய்யணும், எப்படி ஏஐ மூலமா ஒரு உண்மையான நீடித்து நிற்கக்கூடிய ஒரு போட்டி நன்மையை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சம். இந்த தெளிவான 3 படிநிலை கட்டமைப்பை பாருங்க. ஸ்டெப் 1, எடுத்த உடனே ஆட்டோமேட் பண்ணாதீங்க. முதல்ல ஒரு வேலையை நீங்களே மேனுவலா செஞ்சு பாருங்க, அதுல மாஸ்டர் ஆகுங்க. ஸ்டெப் 2, அப்படி செய்யும்போது எங்க வேலை மெதுவா போகுது, எங்க தடங்கள் வருதுன்னு கண்டுபிடிங்க. அதான் பாட்டில் நெக். ஸ்டெப் 3, இப்போ அந்த குறிப்பிட்ட தடையை நீக்கிறதுக்கு மட்டும் சரியான ஏஐ டூலை பயன்படுத்துங்க. அவ்வளவுதான்.
இதுதான் ஏஐய சரியா பயன்படுத்துற முறை. அப்போ உங்க பிசினஸோட உண்மையான பாதுகாப்பாரன், அதாவது உங்களை யாருமே காப்பி அடிக்க முடியாத ஒரு விஷயம் எது? அது வெறும் ஏஐ கிடையாது, அது நீங்க தான். உங்களுடைய ஸ்பெஷல் அறிவு, உங்க கஸ்டமர்ஸ் கூட நீங்க வச்சிருக்கிற உறவு, உங்க கம்பெனியோட தனித்துவமான வேலை செய்யற முறை, இது எல்லாத்தையும் பல மடங்கு பெருக்கிற ஒரு கருவிதான் ஏஐ. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஐ ஒரு பெருக்கி, அதுவே மூலதனம் அல்ல. ஆக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப எளிமையானது. ஏஐ என்பது ஒரு சக்தி வாய்ந்த கருவி, அவ்வளவுதான். இப்போ கேள்வி என்னன்னா, உங்களை தனித்துவமாக்குற விஷயங்கள் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு அதை இன்னும் பிரகாசமா, இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்த இந்த கருவியை எப்படி பயன்படுத்த போறீங்க? இந்த ஒரு கேள்விய நீங்க உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. பதில் உங்க பிசினஸோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.